டியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஒரு 1 வீக் இங்கே ஒர்க் இருக்க வரைக்கும் இருப்பேன். அப்புறம் ஒரு 10 days ஊரில் போய் இருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். அதில் ஒரு டே ட்ராவல் பண்ணக்கூடிய டே தான். அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்கோட போயிட்டுருக்கேன். அங்கே வந்து கோயிலுக்கு போகிற பிளானிங்லாம் இருக்குது. அண்ட் வெளியே சுற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்ரெடி வந்து நான் நிறைய டைம் போயிட்டு அங்கே நல்லா டேன் ஆகிட்டு வருவேன். இங்கே ஒரு 1 வீக் எடுக்கும் அந்த டேன் சரி பண்ணுறதுக்கு. திரும்ப அங்கே போயிட்டு டேன் ஆகிட்டு வருவேன். அதுக்கு நம்ம வந்து டேன் ஆகாத மாதிரி சில பல ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி சில வீடியோஸில் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. இப்போ சம்மர் வேற வருது, எந்த மாதிரியான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நானும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் எங்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வச்சு ஓகே இது ட்ரை பண்ணி பார்ப்போம்னு எடுத்து வைப்போம். அந்த மாதிரி சில ப்ராடக்ட் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வெயிலில் சுற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், பாடி லோஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் வந்து ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுக்குறேன். எல்லாமே அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நீட் இருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்கறதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் என்னோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து குர்தா செட்டு அந்த மாதிரி போடுவேன். முன்னாடி ஒரு 4 to 5 years நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பேக் டு ஃபார்ம் ஷர்ட்ஸ் எனக்கு லைக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி நம்ம பழையபடி நம்ம ட்ரெஸ்ஸிங்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்போ அந்த ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன் போட்டிருக்கேன். அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து குர்த்தி செட்டும் அந்த ஹேண்ட் பேக் மாதிரி நான் எடுத்துகிட்டு போவேன்ல. இந்த டைம் வந்து பேக்கும் மாற்றிட்டேன். ஜூக்ல இருந்து பேக் பேக் மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஜீன் ஷர்ட்டு அதுக்கெலாம் நம்ம வந்து கையில் இப்படி ஷோல்டர் ஒன் சைடாக போடும்போது ஷோல்டர் பயங்கரமாக வலிக்குது. சரி ஓகே நம்ம அடிக்கடி வேற டிராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம டிராவல் பண்ணுறோம். அங்கே 10 நாள் இங்கே 10 நாள்னு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால இந்த பேக் வாங்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஜூக்ல இருந்து இந்த பிரிண்ட் வந்து என்கிட்ட இல்லாத ஒரு பேட்டர்ன், அதனால நான் இதை சூஸ் பண்ணேன். பேக் ரொம்ப சூப்பராக நீட்டாக க்யூட்டாக இருக்கு. ஸோ இதில் டேபு என்னோட லேப்டாப் கூட வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வெயிட்லாம் வச்சு தூக்குனா பிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பெரிய தண்ணி பாட்டில் இல்லை வெயிட்டான லேப்டாப் அந்த மாதிரிலாம் வச்சு ரொம்ப நேரம் நம்ம வந்து ஷோல்டரில் போட்டோம் அப்படின்னா ஷோல்டர் வலிக்கும். சும்மா ட்ரெஸ் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஃபோனு, பவுச் அந்த மாதிரி வச்சு போட்டு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இப்போ லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு போகலை. ஏன்னா ஒர்க் இங்கே முடிஞ்சு 10 நாள் நான் ஃப்ரீ தான். ஃபோனில் இருந்தே நான் ட்ராக் பண்ணிக்கலாம், மெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு ஏதாவது நம்ம வந்து யூடியூப்ல வீடியோஸ் போடுறது, ஷார்ட்ஸ் போடுறது அந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ லேப்டாப் தேவைப்படாது. ஸோ இந்த பேக் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு குட்டி ஜிப்பு கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து ஒரு சைடில் ஒரு ஜிப்பு பெருசாக இருக்கு. நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் அள்ளி போட்டு எடுத்துட்டு போய்க்கலாம். க்யூட்டா இருக்குல்ல? எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ இங்கே வந்து வீட்டுக்குள்ளே இருப்பேன். பெரும்பாலும் வெளியே போக மாட்டேன். எதுனாலும் ஆர்டர் பண்ணி வாங்குவேன். டோர் டெலிவரி ஆயிரும். ஆனால் அங்கே போயிட்டேன் அப்படின்னா வெளியே கொல்ல ஃபுல்லாக சுற்றுவேன், நடந்துகிட்டே இருப்பேன், வாக்கிங் போவேன். காலெல்லாம் அழுக்காகும். அண்ட் காலெல்லாம் வந்து பயங்கரமாக அந்த உப்பு தண்ணிக்கு வந்து ட்ரை ஆகும். அதனால பாடி லோஷன் வந்து எடுத்துக்குவேன். நான் இப்போ யூஸ் பண்ணுறதுல பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவர் யூத்தோட இந்த 4 வேரியன்ட் இருக்குது. இதில் ஒரு வேரியன்ட் நான் அம்மா வீட்டிலே வச்சிருக்கேன். இந்த டைம் இன்னொன்று எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா அது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணி தீர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி என் தங்கச்சி சொன்னால். ஸோ இன்னொரு வேரியன்ட் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளோரா இல்லைன்னா வந்து கொக்கோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இது 4 அப்படியே செட்டாக நான் வாங்கினேன். இது ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் அப்படின்றப்போ பாடி லோஷன்லாம் நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும், ஸ்கின்னை ட்ரை ஆக்காத அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இது வந்து அப்படியே காம்போவாக வாங்கிக்கலாம். ஸோ நல்லா இருக்கு. அப்படி இல்லைன்னா நிவ்யாவோடது நமக்கு SPF 15 இருக்க மாதிரி இதுவும் பாருங்க நல்லா தீத்துட்டேன். பார்த்தீங்களா? இதுவும் நல்லா இருக்கு. இதில் ஒன்றும் இதையும் இதுல இருந்து ஒரு வேரியன்ட் இந்த கொக்கோவும் நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் ஊருக்கு. ஃபேஸ் வாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவோடது இருக்கு. இது வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. நான் ஒரு 2 to 3 இயர்ஸா 4 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இடையில நான் கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணி எனக்கு நிறைய பிம்பிள்ஸ்லாம் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இது யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு பெருசா எனக்கு ஆக்னே ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் இப்போ வந்து சில பல பிரச்சனை. அதுக்கு வந்து ஒரு கிட் மாதிரி வாங்கியிருக்கேன். அதில் உள்ளதான் நான் அந்த கிட்ல உள்ளது அப்படியே செட்டாக யூஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் வேற ஏதாவது நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம்ல, ஏதாவது ஸ்கின்ல ஏதாவது அழுக்காயிருக்கு இல்லைன்னா டக்குன்னு இடையில ரெடி ஆகும்போதெல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம்ல, அந்த டைமுக்கு நான் ஹிமாலயாவோட யூஸ் பண்ணுறேன். நைட் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்ல உள்ளதான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டில் கிளென்ஸ் ஃபேஸ் வாஷ் இருக்குது, கியூர் ஸ்கின்னோடது.
அண்ட் அதே மாதிரி சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து SPF 30 தான். ஸோ 50 இருக்க மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். எங்க ஊர் வெயிலுக்கு 50 16 போட்டா கூட பத்தாது, இதுல 30 எப்படி பத்துன்ற மாதிரி நான் 50 எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து கிட்ல வந்தது பாத்தீங்கன்னா கியோஸ்கினோட மினரல் சன்ஸ்கிரீன் ஜெல். இங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஸ்கின்ல வந்து இந்த ஆக்னே ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்டோட எனக்கு வந்து வந்தது பாத்தீங்கன்னா கியோஸ்கினோட ஜெல்லு ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரியர் ரீஸ்ட்ரக்சர் கிரீம்னு சொல்லிட்டு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து ஹெல்தி ஸ்கின்னா மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஜெல்லு வந்து பாத்தீங்கன்னா ஆக்னே ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டும் டே டைம் காலையில எழுந்திரிச்சதுமே இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இருக்குல்ல, இதை வச்சு நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பேரியர் ரீஸ்ட்ரக்சர் கிரீம், அதுக்கப்புறம் அந்த ஜெல்லு, அதுக்கப்புறமா சன்ஸ்கிரீன் இதை போட்டுதான் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி இந்த கிட்டை எடுத்து இப்போ என் பேக்ல வைக்க போறேன். ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கிற வரைக்கும் எல்லா நாளும் காலையில இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. அண்ட் டோனர் யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இந்த காமா ஆயுர்வேதாவோட பியூர் ரோஸ் வாட்டர் இது வந்து டோனரா யூஸ் பண்ணேன் அப்படின்றப்போ அந்த ஸ்மெல்லு அண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். எவ்வளவு வந்து டென்ஷனா இருந்தாலும் சரி, எப்படி வந்து ஒரு மாதிரி ஹரிபரியா கிளம்பினாலும் சரி, ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் டைம் எடுத்து இந்த ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது அப்படியே மூடு வந்து அப்படியே காமா ஒரு மாதிரி ரிலாக்ஸா அப்படி ஒரு மாதிரி மாறும். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ரோஸ் வாட்டர் வந்து எடுத்து பேக்ல போட போறேன். அண்ட் பர்ஃபியூம் வந்து பாத்தீங்கன்னா மமாயத்தோட இந்த குட்டி பர்ஃபியூம், ஏன்னா பெருசு பெருசா வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்து போட்டு டிராவல் பண்றதுக்கு 10 நாள் இருக்கிறதுக்கு இந்த பாட்டில் போதும் அப்படின்ட்டு இந்த மமாயத்தோட இந்த குட்டி பர்ஃபியூம் பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த டைம் சன்ஸ்கிரீன் போடாம வெளியவே போகக்கூடாது அப்படின்றதுல கிளியர் கட்டா இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் எப்படி சொல்றது, இங்க வந்து ஒரு வாரம் சரி பண்ணிட்டு போவேன், அங்க போய் 2 நாளையில மூஞ்சி அவ்வளோ டேன் ஆயிருது. ஒரு வீடியோ எடுக்க முடியல, ஒரு போஸ்ட் போட முடியல, ஏன் இப்படி ஸ்கின் ஆயிருச்சுன்ற மாதிரி நிறைய கேட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, கேக்குறாங்க. அதுவே நமக்கு நம்மளே கண்டுக்காம சுத்திட்டு இருப்போம். ஆனா ஒரு ஹாப்பி மூட்ல ஏதாவது ஒரு கமெண்டோ இல்ல யாராவது அக்கா அவங்க ஸ்கின்னு போச்சு அப்படி ஏதாவது பார்த்துட்டோம்னா ஒரு மாதிரி மூட் ஸ்பைலிங்கா இருக்கு. சரி இந்த டைமுக்கு அதுக்கெல்லாம் நம்ம சான்ஸே கொடுக்க கூடாது, சன்ஸ்கிரீனை போட்டு தான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி கைக்கெல்லாம் அப்பலாம்னு சொல்லிட்டு நான் வந்து டாக்டர் ஷெட்ஸோட ஹல்தி அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்க மாதிரி சன்ஸ்கிரீன் SPF 50 இருக்க மாதிரி இதை எடுத்து வச்சிருக்கேன். அதுல அந்த கிட்ல உள்ளது வந்து SPF 30 தான் இருக்கு, அது பத்தாது, SPF 50 வேணும் அப்படின்ற மாதிரி இதை எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் கைக்கெல்லாம் பூசிக்கிறதுக்கு வந்து குட் வைப்ஸோட ஹைட்ரேட்டிங் சன்ஸ்கிரீன் சீரம் SPF 50 இருக்க மாதிரி. ஸோ இங்கெல்லாம் தெரியுது பாத்தீங்களா, இங்க கழுத்து ஃபுல்லா விட்டு சன்ஸ்கிரீன் போட்டு தான் வெளியே போறோம் அப்படின்ற மாதிரி. இந்த டைம் இது ஒரு ட்ரை, போயிட்டு டேன் ஆகாம வரனா அப்படின்றத பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி. லிப்ஸ்க்கு வந்து லிப் பாம் எடுத்திருக்கேன், மேபிளினோட பேபி லிப்ஸ் எடுத்திருக்கேன், இதுல SPF 15 இருக்கு. அண்ட் குட் வைப்ஸோட இந்த செரி லிப் பாம் எடுத்திருக்கேன், இதுலயும் SPF 15 இருக்கு. இது மூணுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல ஒரு டிண்ட் இருக்கிறனால நாங்க வந்து மோஸ்ட்லி எங்க ஊர்ல மேக்கப்லாம் லிப்ஸ்டிக்லாம் யூஸே பண்ணவே மாட்டேன். ஸ்கின் கேர் பண்ணிட்டு லிப் பாமோட தான் சுத்திட்டு இருப்பேன், அப்படியே ரா ஸ்கின்ல தான் சுத்திட்டு இருப்பேன். இந்த டைம் ஸ்கின் கேர் பண்ணிட்டு சுத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த லிப் பாமும் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ராவா ஒரு பிராண்ட்ல இருந்து நியூட்ரஜனாவில் இந்த ட்ரை டச் சன்பிளாக் சன்ஸ்கிரீன் எடுத்திருக்கேன். சப்போஸ் அங்க மேக்கப் போட மாட்டேன், அப்படி போட்டேன் அப்படின்னா இந்த சன்ஸ்கிரீன்லாம் கொஞ்சம் பிசு பிசு லுக்கு கொடுக்கும். இது வந்து கொஞ்சம் அந்த ட்ரை டச் ஃபினிஷ்ல இருக்கும். இதுலயே போட்டிருக்கு பாருங்க, ட்ரை டச் சன்பிளாக் அப்படின்னு போட்டிருக்கு. SPF 50+ இருக்க மாதிரி அல்ட்ரா லைட் கிளீன் ஃபீல்னு கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மையிலே நல்லா இருக்குங்க, மேக்கப் கடியில யூஸ் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ இது வந்து எடுத்து வச்சிருக்கேன். சப்போஸ் மேக்கப் போட்டா மேக்கப் கடியில சன்ஸ்கிரீனா இதை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இப்போதைக்கு இதெல்லாம் ஞாபகமா எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் டைம் இருக்கு, 3 மணி நேரம் டைம் இருக்கு. பொறுமையா தேடி கண்டுபிடிச்சு வேற எதாவது என்னென்ன வேணும், ஹேர் ஆயில் ஏதாவது வேணுமா, சீப்பு வேணுமா, இல்லை அங்கே போய் மேக்கப் பண்ணுவோம், அங்கே போய் என்ன ட்ரெஸ் போட போறேன், அதெல்லாம் வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் காமிச்சேன்ல அந்த பேக்ல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, சார்ஜரு, பவர் பேங்க்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆயிட்டு ஊருக்கு போறேன். அங்க போயிட்டு vlog எடுத்தேன் அப்படின்னா ஷேர் பண்றேன். இன்னைக்கு நீங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சில சஜஷன்லாம் கேட்டிருந்தீங்க. இது வந்து சஜஷன் இல்லை, நான் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட். நான் என்ன இப்போ யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஊருக்கு போயிட்டு யூஸ் பண்றதுக்காக அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணி அங்க டேன் ஆகாம வர்றேன் அப்படின்றப்போ அதுக்கப்புறமா என்னென்ன ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது, என்னென்ன யூஸ் பண்றேன், ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அதையும் நீங்க எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். இன்னைக்கு நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீட் இருக்கு அப்படின்றப்போ செக் பண்ணி பார்த்து ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அப்படின்றப்போ பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.